ஆஸ்ட்ரிகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, மகர சங்கராந்தி புருஷன் எழுந்தருள் இருக்கக்கூடிய வாகனம், அவர் ஏந்தி இருக்கும் ஆயுதம், அவர் அணிந்திருக்கும் நவரத்னம், அதே மாதிரி அவருடைய கந்தம், உதிக்கும் திக்கு, உதிக்கக்கூடிய நட்சத்திரம், நாள், இதெல்லாம் பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பலன்கள் அப்படின்றது குறிப்பிடப்பட்டிருக்கு. இது என்னடா இந்த அம்மா புதுசா சொல்றாங்களே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஏறக்குறைய 2000 வருடங்களுக்கு மேல் பழமையானதுதான் பாத்தீங்கன்னா இந்த மகர சங்கராந்தி புருஷனை பார்த்து நம்ம ராசிகளுக்கு வரக்கூடிய பலன்களை கணிக்கிறது அப்படின்றது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருஷம் முன்னாடியே கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கணிக்கிறது அப்படின்றது இருக்கதான் செஞ்சு. கிராமத்துல பெரியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஊர்ல கோயில் ஐயர் இருப்பாரு பாத்தீங்களா, அவங்க கிட்ட போயிட்டு கேட்பாங்க, இந்த புருஷன் எந்த வாகனத்துல வந்திருக்கா, என்னென்ன மாதிரி நாட்டுல நடக்கும், எங்க ராசிக்கு என்ன நடக்கும் இப்படின்னு பலன் கேட்டதா நிறைய செவி வழி செய்திகள் இருக்கு. நானே பார்த்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கொங்கு பெல்ட்ல இன்றளவும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மகர சங்கராந்தி புருஷனை வச்சுதான் நிறைய விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில செய்யணும், முடிவெடுக்கணும், பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கிறாங்க அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் பாருங்க, பச்சை கலர் புடவை கட்டணும், இந்த நாள் அன்னைக்கு 2 விளக்கு ஏத்தி வைக்கணும், தலைச்சம் பிள்ளைக்கு ஆகாது, இந்த பரிகாரம் செய்யணும், இப்படி நிறைய விஷயங்கள் பரிகாரமா பிரசித்தி பெற்றுச்சு பாத்தீங்களா. அதெல்லாம் எதை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா, இந்த மகர சங்கராந்தி புருஷனை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. ஆக இந்த மகர சங்கராந்தி புருஷன் எழுந்தருளி இருக்கும் விதம் உங்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போது உங்க ராசிக்கு சட்டன் பார்த்துடலாம் வாங்க. சிம்ம ராசி அன்பர்கள், உங்களுக்கு மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னா, அதிகாரம். நிறைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா அதிகாரம் மேலோங்கும், பதவி உயர்வு கிட்டும் அப்படின்றது சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அரசு வேலை செய்யறவங்களுக்கு ஒரு அரசு சார்ந்த ஆதரவு அப்படின்றது கிடைக்கும். அரசாங்கத்துல பணிபுரியறவங்களுக்கு, அந்த அரசியல்ல இருக்கவங்களுக்கு, அரசாங்கத்துல பணிபுரியறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட அதிகார பதவி அப்படின்றது மேலோங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகந்தை தவிர்க்கவும். எக்காரணத்து கொண்டும் நான் தான் எல்லாம், என்னால முடியும்ன்றது ரொம்ப விஷயம். அகலக்கால் வச்சிடாதீங்க. ஓவர் கான்பிடன்ஸ் வேண்டாம். அததான் அவர் சொல்றாரு. அகந்தை தவிர்க்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண், இதயம், கவனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கண் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு, இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. ஆக இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாருங்க, பொதுவாவே சிம்மராசி என்பர்கள் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல கடன் வாங்கவும் வாங்காதீங்க, கடன் கொடுக்கவும் கொடுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது விஷயம், குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்களும் பிரச்சனைகளும் வருது அப்படின்னாலும் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு அமைதியா இருங்க. வேலை செய்யற இடத்துலயும் பாத்தீங்கன்னா உயர் அதிகாரிகள்னால, நம்ம கூட வேலை செய்யற சக ஊழியர்கள்னால, நம்ம கிட்ட அடிபணிஞ்சு நடக்கிற வேலையாட்கள்னால கூட பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் அப்படின்றது வரத்துக்கு உண்டு, வாய்ப்பு உண்டு. அதுலயும் அமைதியா இருந்து ஓவர்டேக் பண்ணுங்க. கோபப்பட்டு கத்திட வேண்டாம். சிம்மத்துக்கு நடிக்க தெரியாது, பின்னாடி பேச தெரியாது. எதுவா இருந்தாலும் உள்ளதை உள்ளபடியே காட்டும் கண்ணாடி போல, இதுதான் சிம்மம். இருந்தாலும் இந்த காலகட்டம் அமைதியா அந்த கண்ணாடிக்கு ஒரு திரை அப்படின்றத போட்டுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா நம்ம சுற்று வட்டாரத்துல இருக்கோங்க, நம்மளோட நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்களாலயும் நம்மளுக்கு ஒரு விதமான மனக்கசப்பு, மனசஞ்சலம் அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களெல்லாம் யோசிச்சு டென்ஷன் ஆகி அதெல்லாம் நேரம் வீண் பண்ணாதீங்க. ரயில் ஸ்டேகம் மாதிரி அவங்கவுங்க ஸ்டேஷன் இருந்தோடனே அவங்கவுங்க இறங்கி போயிட்டே இருப்பாங்க. எவ்வளவு நல்லா பழகினாலும், இங்கே கன்னியாகுமரி வரைக்கும் போறோம், அப்ப எதிர்க்க இருக்கவங்க பக்கத்துல இருக்கவங்க கூட எல்லாம் நல்லா பழகுறோம், எல்லாம் ஒன்னா சாப்பிடுறோம், டீ காஃபி பிஸ்கெட்ல நல்ல சகஜமா பழகுறோம், குடும்பம் மாதிரி பழகினாலும் இறங்கி போன பின்னாடி அவங்கள நினைச்சு நம்ம வருத்தப்படுறோமா? இல்ல இல்லையா? அதே மாதிரி இந்த காலகட்டத்துல நம்மளுடைய நெய்பர்ஸையும் அதே லெவல்ல வச்சுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. யார் கடன் கேட்டாலும் கண்டிப்பா கொடுக்காதீங்க. அடிச்சு கேட்டாலும் கொடுக்காதீங்க, கெஞ்சி கேட்டாலும் கொடுக்காதீங்க, பயமுறுத்தி கேட்டாலும் கொடுக்காதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மனைவி வழி, நீங்க சிம்மராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா மனைவி வழி ஒரு திடீர் தன பிராப்தி, மனைவி வழி ஏதோ ஒரு விதத்துல அதிர்ஷ்டம் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. பெண்களா இருக்கீங்கன்னா ஆண் ரீதியான உங்க கணவன் வழி அதிர்ஷ்டம். நீங்க பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா உங்க பார்ட்னர் வழி திடீர் தன பிராப்தி, ஏதோ ஒரு விதத்துல அதிர்ஷ்டம் அப்படின்னு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த காலகட்டம் பாருங்க, எனக்கு யார் கூடயும் பெருசா பேசுறதுக்கு பிடிக்கலைங்க, யார் கூடயும் என்ஜாய் பண்றதுக்கு பிடிக்கல, எனக்கு தனிமையா இருந்தா நல்லா இருக்கு, எனக்கு சுவாமி கும்பிடணும்னு தோணுது, புனித நதிகள்ல நீராடணும்னு தோணுது, ஜீவ சமாதிக்கு போய் சித்தர்களை வழிபாடு பண்ணணும்னு தோணுது, நான் தியானம் பண்ணணும்னு தோணுது, இப்படி நிறைய விஷயம் தோணும். தோன்றத செய்யுங்க, நல்லது அப்படின்னு சொல்லலாம். செய்யக்கூடிய தொழில எந்த அளவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அந்த அளவுக்கு லாபம் அப்படின்றது அதிகரிக்கும். அதே மாதிரி உங்களோட மூத்த சகோதர சகோதரிகளோட ஒரு ஆதரவு அப்படின்றது கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம்.
அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு உங்களோட லைஃப் பார்ட்னர் மூலியமா ஆதரவு, திடீர் தன பிராப்தி இதெல்லாம் வருது அப்படின்னாலும், திடீர்னு உங்களோட வாழ்க்கை துணை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்னோட தகுதிக்கோ, என்னோட அறிவுக்கோ, என்னோட அழகுக்கோ, என்னோட தராதரத்துக்கும் நீ எந்த விதத்திலயும் தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி நம்மள கேவலமா பேசக்கூடிய காலகட்டமும் வரும். ஓகேங்களா? அந்த காலகட்டத்தை அமைதியா இருந்து கம்முன்னு ஆமோதிச்சு கம்முன்னு இருந்துருங்க. ஆமா, நீதான் பெரிய ஆளு, நான் ஒன்னும் இல்ல அப்படின்ற மாதிரி அமைதியா இருக்கீங்க அப்படின்னா நல்லது அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு பேசுவாங்க அந்த மாதிரி, புரியுதுங்களா? அதே மாதிரி சிம்மம், நிறைய பேர் வந்து பாருங்க சுபவரையம் அப்படின்றது நடக்கும். சுபவரையம்னா என்ன? ஒரு செலவு, அந்த செலவுனால மதிப்பு, மரியாதை, பெருமை, என்னோட அந்தஸ்து உயர்ந்து நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்ற மாதிரி விரயங்கள். என்ன விரயங்கள்? நிறைய சிம்மராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா வீடு வாங்குறது, கார் வாங்குறது, சொத்து பத்து வாங்குறது, நிலப்புலம் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்கி ரெஜிஸ்டர் பண்றது, பிள்ளைங்களை செலவு பண்ணி வெளிநாடு அமைச்சு படிக்க வைக்கிறது, பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்குறது, கடைசி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கிராம் வெள்ளியானா வாங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்றது சுப செலவுகள், சின்ன சின்ன மகிழ்ச்சிகள் அப்படின்றது வரும். கவலையப்பட வேண்டாம். அம்மானோட சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைக்கும். அம்மாக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கு அப்படின்னா அதுல பெருத்த முன்னேற்றம் அப்படின்றது வரும். பெரிய லெவல்ல கடன் வாங்கக்கூடாது. இருக்கிற கடனை கொஞ்சம் கொஞ்சமா அடைக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்றீங்க, ஆயத்திய பணிகளை மேற்கொள்றீங்க அப்படின்னா அழகா அடைப்பீங்க. எதிரிகள் அப்படின்னு பெருசா யாரும் இருக்க மாட்டாங்க. எதிரிகள் இருந்தாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களை கண்டுக்காம விட்டுடுறோம் அப்படின் போது நல்லது. முதல்ல பெரிய லெவல்ல எதிரிகள் அப்படின்னு யாரும் நம்மளுக்கு முளைக்க மாட்டாங்க, கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி நம்மளுடைய ரகசிய உறவு முறைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த ரகசிய உறவு முறைகள் பெருசா வெளியே தெரியாது. வெளியே தெரிஞ்சு அசிங்கப்படுமோ அப்படின்ற பயமோ வேண்டாம். இருந்தாலும் அந்த ரகசிய உறவு முறைகள் கிட்ட பகை அப்படின்றது வேண்டாம். அந்த ரகசிய உறவு முறைகள் எந்த முறையா இருந்தாலும், எந்த உறவா இருந்தாலும் அந்த உறவு கிட்ட முதல்ல எப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அன்பா, பாசமா, அந்யோன்யமா நீங்க பழகுனீங்களோ அதே பழக்கத்தை இப்பயும் நீங்க தொடர்றீங்க அப்படின் போது பிரச்சனை கிடையாது. நிறைய சிம்மத்துக்கு நான் முன்னமே சொன்ன மாதிரி கண் சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புண்டு, இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புண்டு, அதுக்கும் மேல எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்புண்டு. ஆக சிம்மராசி அன்பர்கள், நம்ம வந்து பாருங்க டூ வீலர்ல போறது அப்படின்றது வேண்டாம். நைட் டைம் வந்து கார் ஓட்டிட்டு போவீங்க பாத்தீங்களா? நிறைய பேர் நைட் 7 மணிக்கு தான் கிளம்புவாங்க. நைட் எல்லாம் கார் ஓட்டிட்டு போவாங்க. ஏன்னா நைட் போறது எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு. கரெக்ட் தான், உங்களுக்கு நல்லா இருக்கு, நீங்க ஓட்டிட்டு போனீங்கனாலும் நம்ம வந்து நல்லா போனாலும் எதிர்க்க சரியா தூங்காம யாராவது வராங்க அப்படின் போது நம்மளுக்கு பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆக இரவு நேர நம்மளுக்கு பிரயாணம் அப்படின்றத தவறுங்க. சரிங்களா? ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க கவனமா இருக்கீங்க அப்படின்னா இந்த வருடம் முழுசும் இனிமையான வருடமா அமையும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க. ஆமாமா, நாங்களும் வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கும். புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம். பிள்ளைய வந்து காசு செலவு பண்ணி மெடிசன் சீட் சேர்த்தலாம்னு நினைக்கிறோம். பிள்ளைய வெளிநாடு அமைச்சு படிக்க வைக்கலாம்னு நினைக்கிறோம். பொம்பளை பிள்ளை லவ் பண்ணிட்டு இருக்கு, அந்த பிள்ளைய வந்து சமாதானப்படுத்தி இல்ல வீட்டுல வச்சு பூட்டி இன்னொரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். இதெல்லாம் ஒத்து வருமா, ஒத்து வராதா? வீடு புதுசா வாங்கலாம்னு நினைக்கிறோம். வாங்கலாமா, வாங்கக்கூடாதா? இந்த மாதிரி இந்த காலகட்டத்துல இந்த விஷயங்கள் செய்யலாமா, வேண்டாமா? இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சுய ஜாதகம் பதிலாவும் இருக்கும், முழு தீர்வாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்க விருப்பம் இருக்கு அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருப்போம். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ. பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய 2026ஆம் ஆண்டு வாழ்த்தினையும் ஆசையையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 2026ஆம் ஆண்டு 2026 ஆண்டை பொறுத்த வரைக்கும் நவகிரகனுடைய பயிற்சியெல்லாம் இந்த காலகட்டத்தில் சந்தித்தாலும் கூட எந்த விதமான மாற்றம் என் வாழ்வில் ஏற்படவில்லை. என்னுடைய வாழ்வை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, மாத ராசிகள் எத்தனையோ பார்த்து விட்டேன் சுவாமி. எந்தவித முன்னேற்றமும் பெற முடியாத ஒரு காலகட்டம். கை கொடுத்து உதவுவதற்கோ நல்ல அறிவுரை கூறுவதற்கோ யாரும் இல்லாமல் கலங்கி நிற்கின்றேன் எனலாம் சொல்வதை நான் பார்த்திருக்கிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது சோழி பிரசன்னத்துல ஒரு அற்புதமானதான். இந்த ஆண்டினுடைய தொடக்கத்துல பார்த்தீங்கன்னா சங்கராந்தி புருஷன் சொல்லுவாங்க. இந்த சங்கராந்தி புருஷனுடைய நிலைப்பாடு, வடிவம், அவருடைய நிலையெல்லாம் வைத்து அற்புதமான ஒரு பல யோக பலன்களை எல்லாம் சொல்வார்கள். அந்த வகையில பார்க்கும் பொழுது கொங்கு மண்டலம் மட்டுமல்ல, மலை சார்ந்த இடங்கள்லாம் ஆதி காலத்துல இந்த சங்கராந்தி புருஷனுடைய அமைப்பு இருப்பை வைத்து ஜோதிடம் கணித்தார்கள். அந்த வகையில பார்க்கும் பொழுது ஒரு புது முயற்சிலாம் இல்லைங்க, ஏற்கனவே இருந்ததைத்தான் உங்களுக்கு தருகின்றேன். அந்த வகையில இந்த 2026ஆம் ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம். சங்கராந்தி புருஷ கர்ண பலன் 2026ல எவ்வாறு இருக்கும் இப்ப நம்ம பார்க்க போறோம். அப்படி பார்க்கும்போது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும்
சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பூரம், சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் உத்தரம் 1ஆம் பாதம், சிம்மராசி அன்பர்களே, நவகிரகங்களை பற்றியெல்லாம் நீங்கள் சற்று கவலைப்பட வேண்டாம். இந்த 2026ல இந்த சங்கராந்தி புருஷன் எவ்வாறு இருப்பான் என்பதை பற்றி நான் இந்த ஜோதிட சோழி பிரசனம் பார்க்கின்றேன். இந்த 2026 சங்கராந்தி புருஷனை பொறுத்த வரைக்கும் புலி வாகனத்தில சிகப்பு நிற ஆடை அணிந்து வைடூரிய ஆபரணங்கள் அணிந்து, அது மட்டும் கிடையாதுங்க, சிறு செண்பகப்பூ மாலை அணிந்து கட்கம் என்னும் ஒரு ஆயுதம் மற்றும் துந்துபி என்னும் பாத்தியத்தையும் ஏந்தி கொண்டு உடன் வருகின்றார். அது மட்டும் கிடையாதுங்க, தாமிர பாத்திரத்தை கையில் வைத்துள்ளார். அதை வைத்துக் கொண்டுதான் இந்த ஜோதிடம் சொல்ல போகிறேன். அது மட்டும் கிடையாது, 3 முகங்களும் குரோத உணர்வுடனும் அனுஷ நட்சத்திரத்துல விருச்சிக ராசியில மீன லக்னத்துல சஞ்சாரத்தை தொடர்கின்றார். இவ்வாறு இந்த வடிவத்துல இந்த நிலையில இவர் தொடங்குகின்ற இந்த சஞ்சாரம் இந்த 2026ஆம் ஆண்டு முழுவதுமே நம் வாழ்வில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இதை சற்று கவனமாக நிதானமாக பார்த்து விட்டாலே போகும். அந்த வகையில சிம்மனத்தை பொறுத்த வரைக்கும் திருமண தடை நீங்கி திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தடையின்றி நடப்பதற்கான அருமையான சந்தர்ப்பங்கள் அமையும். அந்த திருமணம் காதல் திருமணமா இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமா இருந்தாலும் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டை அமைத்து தருவார். அதே நேரத்துல பண சேமிப்புகள் உண்டாகும். அதையும் குறிப்பா சொல்ல போன இந்த காலகட்டத்துல சில வெளியூர் பயணங்கள்னால எத்தனையோ அலைச்சல்களை சந்தித்திருப்பீர்கள், எத்தனையோ ஏமாற்றங்களை செய்ய கவலைப்பட வேண்டாம். இந்த காலகட்டம் நீண்ட தூர பயணமாக இருந்தாலும் சரி, சற்று கடுமையான ஒரு நிலையாக இருந்தாலும் கூட நல்ல மாற்றம், இறுதி வெற்றி என்னவோ சிம்ம ராசிக்குத்தான் அமையும். அதே நேரத்தில் சில பேருக்கெல்லாம் வெளிநாடு யோகம் கிட்டும். வெளிநாடு சென்று வேலைக்கு சென்று அங்கு தாம் எதிர்பார்த்த ஒரு நிலை இல்லாமல் கலங்கி நின்றவர்களெல்லாம் அந்த நிலை மாறுகின்ற அற்புதமான ஒரு யோக பார்த்து, நல்ல வேலை இல்லையே என்று கலங்கியவர்களெல்லாம் ஒரு நல்ல வேலை அமைவதற்கான அற்புதமான ஒரு தருணம் தான். சொன்னேன் அல்லவா, திருமணத்துல எந்த பிரச்சனையா இருந்தாலும் தடை நீங்கும். வீட்டுல இது வரைக்கும் விரைய செலவையே சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில விரைய செலவு சுப செலவாக மாற்றுகின்ற அற்புதமான ஒரு தருணமும் இந்த சங்கராந்தி புருஷன் அமைத்து தருகின்றார். அது மட்டும் கிடையாது, பிள்ளைகள் மத்தியில கொஞ்சம் கவனமா இருங்க. எத்தனையோ அவமானங்களையும் வேதனைகளையும் பழிபாவங்களையும் சந்தித்தவங்க வாழ்க்கையில அத்தனையும் நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு காலமாக அமையும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அரசு துறையில வேலை செய்பவர்களுக்கு பணியிடை மாற்றங்களால் மனமகிழ்ச்சி உண்டாகும். சொத்து பிரச்சனைகள் வந்தாலும் கூட அந்த பிரச்சனைகள் எளிதாக உங்களுக்கு சாதகமாகத்தான் அமையும். கொஞ்சம் கவனமா இருந்து விட்டாலே போதும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் வாழ்க்கை அமையும். எத்தனையோ எதிர்ப்புகள் தொழில வாழ்க்கை அமைந்தாலும் அந்த எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் வாழ்க்கையை திறம்பட நடத்துவதற்கான மன துணிவும் மன தெளிவும் இந்த காலகட்டத்தில் அமையும். பகை உருவாகாமல் பார்த்துக் கொள்வது புத்திசாலித்தனம் என்று சொல்வதை விட ஒரு தற்காப்பு தானே. எளிதில பகையை சந்திக்கிற ஒரு சூழ்நிலை, முன்கோபத்தை விட்டு விடுங்கள். அதே நேரம் பாத்தீங்கன்னா அதாவது குருவின் பார்வைன்னு சொல்லுவாங்க. இந்த காலகட்டத்துல இந்த ஆண்டு முழுவதே குரு பகவான் உங்க வாழ்வை நகர்த்தி தருகின்றார். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஒரு யோக பலன், தொட்டது தொடங்குகின்ற ஒரு காலம். இதுவரை ஏமாற்றமை சந்தித்து வந்தவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய அற்புதமான காலமாகத்தான் இந்த சங்கராந்தி புருஷ பலன் அமைகின்றது. அது மட்டும் கிடையாது, எந்த முடிவை எடுத்தாலும் அந்த முடிவு ஒரு நல்ல முடிவாக அமைகின்ற ஒரு காலமாக அமைகின்றது. வாழ்வை பொறுத்த வரைக்கும் மதில்மேல் பூனையாக வளமா இடமா என்ற கலங்கிய காலம் போய் தெளிவான ஒரு முடிவோடு மன உறுதி எடுக்கின்ற ஒரு காலமாக 2026 அமையும். கனவுகள் மெய்ப்படக்கூடிய ஒரு ஆண்டாகவே இந்த ஆண்டை அமைத்து தருகின்றார் சங்கராந்தி புருஷன். அது மட்டும் கிடையாதுங்க, முடிவில் ஒரு நல்ல விதமாக முடிவடைகின்ற ஒரு காலமாகவும் இது அமையும். அதே மாதிரி கிடையாது, இடையூறாக இருந்தவர்கள் விலகுவார்கள். உங்க வாழ்க்கையில இடையூறாக இருந்த சொந்தமாகிலும் வெளியாட்களாக இருந்தாலும் கூட அவர்கள் விலகி செல்வதையும் பார்க்கலாம். குறிப்பாக சொல்ல போனா உங்க வாழ்க்கைக்கு எதெல்லாம் தடைக்கற்களாக இருந்ததோ அத்தனையும் படிக்கற்களாக மாறுகின்ற அற்புதமான ஒரு காலமாக அமைகின்றது. குறிப்பா சொல்ல நினைத்தது நிறைவேறும் நேரம் இந்த ஆண்டு. குறிப்பா பாத்தீங்கன்னா நல்ல காரியங்களும் நல்ல செயல்களும் நடத்தி வாழ்வியல முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்துகின்ற, கடந்த கால இழப்புகளை எல்லாம் ஈடு செய்கின்ற, எதிர்காலத்துல பயம் இல்லாமல் நிம்மதியாக வருகின்ற ஒரு காலமாக அமையும். சிலருக்கெல்லாம் சூழ்நிலையின் காரணமாக வீட்டை விட்டு வெளியேறுகின்ற ஒரு சூழ்நிலை, வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் கண்ணீர் சிந்திய காலம் இந்த காலகட்டத்தில் மறையும். அதே நேரம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அறுவை என்று சொல்வார்கள். இந்த புருஷ சங்கராந்தி காலகட்டத்துல முருகனுடைய வழிபாடு அற்புதம். அதாவது பாத்தீங்கன்னா அறுபடை வீட்டுல திருப்பரங்குன்றமாக இருந்தாலும்
இருந்தாலும் சரி, திருச்செந்தூரா இருந்தாலும் சரி, பழமுதிர்ச்சோலையாக இருந்தாலும் சரி, சுவாமி மலையாக இருந்தாலும் சரி, பழனியாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு முருகன் ஆலயம் சென்று முருகனை மனம் குளிர வழிபட வேண்டும். சங்கராதி புருஷனை பொறுத்த வரைக்கும் பரிகாரத்தை என்பதை விட மனம் கனிய நம்பிக்கையோடு இறைவனை நகர்வுமானால் அற்புதமான ஆண்டு 2026 ஆண்டு அமைகின்றது. சிம்ம ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த மகர சங்கராந்தி பலன் தான் இப்ப சொல்ல போறேன். அப்பாடா, நம்மளுக்கு அப்படி ஆச்சு இப்படி ஆச்சு, அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்கன்னு புலம்பிட்டே இருக்காதீங்க. இந்த சொல்ல போறது நான் நல்ல பலனையும் சொல்ல போறேன், அதுக்கு உண்டான பரிகாரத்தையும் சொல்ல போறேன். அதை முதல்ல நீங்க புரிஞ்சுங்க. மகர சங்கராந்தி பலனை பார்க்கும்பொழுது உங்களுக்கு எல்லா வாய்ப்புமே கிட்ட வந்து நெருங்கி நிற்க போகுது. அதை பயன்படுத்திக்கிறதும் பயன்படாம போறதுக்கும் நீங்க தான் காரணமா இருக்க போறீங்க. புரிஞ்சுட்டீங்களா? இது முக்கியமான விஷயம். அடுத்ததாக பெரிய பெரிய தலைமை பொறுப்புல வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வரும். அது வந்தா மட்டும் போதுமா? அதை காப்பாத்திக்கணும் இல்லையா? அதுக்கு உண்டான முயற்சியில நீங்க இறங்கி வரணும். அடுத்ததாக உடலில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வெப்பம் அதிகரித்து உடல் சூடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதில் வெப்பம் அதிகரித்து வயிற்று வலி அடிக்கடி வரும். அப்போ சாப்பாட்டில் கண்டிப்பாக அதுக்கு உண்டான சாப்பாடை சாப்பிட்டுக்கணும். அதுதான் மருத்துவர் இருக்காங்க, அவங்களை போய் என்ன எதனால் வரும்னு சொல்லிட்டேன், அதுக்கு உண்டான மருத்துவரில் போய் நீங்கள் பார்த்து சரி பண்ணீங்க. அப்போது மூலம் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த சூழ நோய் வரும், வயிற்று வலி வரும், இது மாதிரிலாமே வரப்போகுது. அப்போ இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். அது இல்லாமல் பழமையான சிவன் கோயில், ரொம்ப பழமையா இருக்கணும், குறைஞ்ச 1000 வருஷத்துக்கு குறையாம இருக்கும். அப்பேற்பட்ட இருக்கு, நிறைய நிறைய இருக்கு. நம்ம தான் போறதில்ல, நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்றோம். வீட்டு பக்கத்துல இருக்க கோயில் போயிட்டே இருக்கோம், நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதுக்குன்னு நேரம் ஒதுக்கி போகலாம் தானே, உங்களால முடியும் இல்லையா? அப்ப அதை பண்ணுங்க. அப்போ அந்த பழமையான சிவன் கோயில் போய் மாலை வேலையிலே நல்லா கேட்டுக்கணும். காலை வேலை இல்லை, மாலை வேலையிலே பரிகாரத்தை எப்பவுமே மாலை வேலை தான் சொல்லுது. சூரியன் அஸ்தமிக்கும் போது அப்போ பரிகாரம் பண்ணும்போது தான் அது வேல்யூபிளா இருக்கும். அப்படின்னு நான் சொல்லலை, நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்கேன். அந்த மாலை வேலையிலே சிவன் கோயில், பழமையான சிவன் கோயில்ல ஒரு தீபம் ஏற்றினாலும் சரி, 11 தீபம் ஏற்றினாலும் சரி, 54, 108 இப்படி எண்ணிக்கையில ஏற்றி வரலாம். அது நீங்க எப்ப பண்ணணும்? ஞாயிற்றுக்கிழமையில பண்ணணும். அன்னைக்குதான் நாங்க சுத்தமா இல்லைன்னா சொல்லக்கூடாது. அன்று ஒரு நாள் உங்களுக்காக ஒரு நாள் பண்ண கூட போதும். இல்லைன்னா தொடர்ந்து ஒரு 11 வாரம் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் அவ்வளவுதான், அது போதும். எல்லாமே சொல்லும்போது நீங்க கேட்குற கேள்வி எனக்கு புரியுது. இப்படி இருந்தா இப்படி, அப்படி இருந்தா அப்படிலாம் கேட்பீங்க. அதுக்கும் தான் அந்த பதில். அதனால நீங்க நல்லா இருக்கணும்னு தானே சொல்லிட்டு வரோம். அப்ப அதை பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் ஆங்காங்கே சொற்பொழிவு, ஆன்மீக சொற்பொழிவு நடக்கும் எல்லாம் நிறைய கோயில்ல. இப்போ நிறைய வளர்ந்து வந்திருக்கு, நிறைய இடத்துல நடக்கும். அதில் போய் கேட்டு வரணும். அதில் உங்களுக்கு நீங்கள் எப்பவுமே சிம்மராசிக்காரங்களை என்ன பண்ணுவீங்கன்னா, எதையும் கவனத்தில் போட்டுக்க மாட்டீங்க. தெய்வ வழிபாடும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் அந்த ஆன்மீக சொற்பொழிவுக்கு போனீங்கன்னாக்கா நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதில் உங்களுக்கு மனசில் பதிஞ்சு அதை கடைபிடிச்சு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உண்டானது மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதை எடுத்து நடந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லதுதான் நடக்கும். இதில் என்ன சந்தேகம்? அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மகர சங்கராந்தி பலன் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அனைத்து தரப்பு மக்களையும், ஜாதி மதம் இனம் மொழி எல்லாம் இருக்கும் இல்லையா, எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய அம்சமா வாய்ப்புகள் வரும். அதுக்கு உண்டான பழக்கழகங்கள் வரும். அதெல்லாமே நீங்க பயன்படுத்திக்கணும். இதெல்லாம் பயன்படுத்திட்டீங்கன்னா காட்டுல சிங்கம் ராஜான்னு சொல்லுது, தன்னை சொல்லிக்குது இல்லையா, அந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடிய நேரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு சொல்லியிருக்கிற இந்த விஷயங்கள்லாம் நீங்க நடைமுறைப்படுத்தி வரணும். இது இல்லாமல் சூரிய நமஸ்காரம், காலைல எழுந்த உடனே ஸ்நானம் பண்ணிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணாம வெளியில போகக்கூடாது. அதுவும் இந்த மகர சங்கராந்தி பலன்னு கேட்டீங்கனாலே சூரியன் வச்சுதான் சொல்லுது. சூரியன் மகரத்துல வரும்போது தானே அந்த மகர சங்கராந்தி பலன். அப்போ சூரியன் தானே உங்க ராசி அதிபதி. அப்ப நீங்க கண்டிப்பா டெய்லி சூரிய நமஸ்காரம் பண்ணிதானே ஆகணும். அதுல என்ன சந்தேகம்? அதனால தினசரி சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக பண்ணி வரும், மறக்கவே கூடாது.
நீங்க வீட்டுல பண்ணலாம் கூட, வெளியே வந்துட்டீங்கன்னா டக்குன்னு அப்படி மேல பார்த்து ஒரு கும்பிடு போட்டுருங்க, அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மகர சங்கராந்தி பலன்களால உங்களுக்கு நான் சொன்ன அந்த வாய்ப்புகள் தேடி வரும், பதவிகள் கிடைக்கும், நோய்கள் வந்தாலும் தீர்த்து கொள்ளலாம், இறை வழிபாடு செய்யலாம், தான தர்மங்கள். அப்ப என்ன பண்ணணும், வாழ்ந்து கெட்டிருக்காங்க இல்லையா, நிறைய பேர் அப்படி இருப்பாங்க, அதை போய் தேடி போய் பார்க்கணும், செய்யணும். வாழ்ந்து கெட்டவர்களுக்கு தான தர்மம் பண்ணலாம், வாய்ப்பு கொடுக்கலாம், அவங்க திருப்பியும் கொஞ்சம் முன்னேற்றம் வர மாதிரி ஒரு கை காட்டி விடலாம். இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மகர சங்கராந்தி பலன் முழுமையான பலனை கொடுக்கும், கெடுமலம் குறைஞ்சிரும், நல்ல பலன் தான் வரப்போகுதுன்னு சொல்லி உங்களுக்கு நீங்க எல்லா நலமும் வளமும் பெற்று வாழணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.